வாங்க இஸ்லாத்தோட முக்கிய நம்பிக்கைகள் என்னென்னு சுருக்கமா பார்க்கலாம். இஸ்லாம் சில முக்கிய நம்பிக்கைகள் மேல கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுல 6 ரொம்ப முக்கியம். வாங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான். ஒரே ஒரு இறைவன் இருக்காருங்கிற நம்பிக்கை. இஸ்லாம்ல கடவுள அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த ஒரே இறைவனோட அரபி பெயர். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இறைவன் ஒருத்தர் தான். அவருக்கு இணையா யாருமே இல்ல. சரி, அப்போ இறைவனோட செய்தி எப்படி நமக்கு கிடைக்குது? அதுக்கு தான் தீர்க்கதரிசிகளும் புனித நூல்களும். முஸ்லிம்கள் நிறைய தீர்க்கதரிசிகளை நம்புறாங்க. கடைசியா வந்தவர் முகமது நபி. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு இறைவன் கொடுத்த செய்திகள் தான் புனித நூல்களா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான புனித நூல் குர்ஆன். இது இறைவனோட நேரடியான இறுதி வார்த்தைன்னு நம்பப்படுது. அடுத்த தூணுக்கு போகலாம். இது கண்ணுக்கு தெரியாத வானவர்களை பற்றிய நம்பிக்கை. வானவர்கள்னா அல்லாவோட கட்டளைகளை அப்படியே கேள்வி கேட்காம நிறைவேற்றுறதுக்காக படைக்கப்பட்டவங்க. இது நம்மள கடைசி 2 நம்பிக்கைகளுக்கு கூட்டிட்டு போகுது. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணுங்கிறது தான் அந்த நம்பிக்கை. அந்த நாள்ல நம்மளோட செயல்களை வச்சுதான் நமக்கு சொர்க்கமா நரகமான தீர்மானிக்கப்படும். கடைசி தூண் விதி மேல இருக்கிற நம்பிக்கை. நடக்கிற எல்லாமே இறைவனோட திட்டப்படிதான் நடக்குது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இஸ்லாத்துல தனிப்பட்ட விருப்பமும் விதியும் எப்படி ஒன்னா பார்க்கப்படுதுங்கிறது தான். ஆக இந்த 6 நம்பிக்கைகள் தான் இஸ்லாத்தோட இறையல் அடித்தளத்தை முழுமையா உருவாக்குது. ஒவ்வொரு தூணும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு முஸ்லிமோட நம்பிக்கைக்கு ஒரு பலமான கட்டமைப்பை கொடுக்குது. இப்போ ஒரு கேள்வி எழும்புது. இந்த 6 நம்பிக்கைகளும் ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கையை எப்படி வழிநடத்துது?